ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிஸியான இல்லைன்னா டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, அது மாதிரி டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணணும், ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அழகான ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம 2 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் எடுக்கிறோம். ஃப்ளாக்ஸ் சீட் ஒமேகா 3 இருக்கனால நல்ல ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகிற ஸ்மூத்தியான ஷைனியான ஒரு ஹேர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம். 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கூட தேவையில்லை, 1 ஸ்பூனே போதும். வெந்தயம் எடுத்துக்கிறோம். வெந்தயத்தில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறமா இது டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா கையை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன் அது அப்படின்னா, இல்லைன்னா அது மேலே நின்றும். அதுக்கப்புறமா ஆர்கானிக்கான ஃப்ரெஷ்ஷான ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் எடுக்க போகிறோம். அது ஒரு 10 ஃப்ளார்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஒரு 5 லீஃப் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே நல்ல ஷைனியான ஹேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது என்னென்னா, ஏன் நம்ம இப்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும்போது நல்ல ஜெல் ஃபார்மேட் கிடைக்கிது, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 4 to 5 years கழித்து ஊற வச்ச வெந்தயம் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து பாயில் பண்ணிக்கிறோம். பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லாம் ஓவர் ஹீட் பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கிட்டாலே போதும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அது வேறு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்க ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாயில் பண்ணுறோம். சரியா, நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் அப்புறமா லீஃபை ஆட் பண்ண போகிறோம். இதில் அந்த லீஃப் நம்ம ஃப்ளவரில் இருக்க அந்த இது எதல் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க, எல்லாமே போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை உள்ளே போட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அப்படியே இந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு அழகான ஒரு மிக்சர் கிடைக்கும். இதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த லீஃப் அதுக்கப்புறம் ஃபெனுக்ரிக் சீட் இருக்குல்ல, வெந்தயம், இதை அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபெனுக்ரிக்கில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் வர்றதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ லைட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இது மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஏன்னா அப்படியே தலையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே போடணுன்னா கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஜெல் மேக் பண்ணி எடுக்கிறோம். ஜெல் எதுக்காக நம்ம மேக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், இல்லைன்னா குயிக்காக எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம இப்போ ஜெல் மேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இல்லை உங்களுக்கு ஹேர் பேக்காக வேணும் அப்படின்னா இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாலே போதும், அது உங்களுக்கு நல்ல ஒரு பேக் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம ஜெல் தான் பார்க்குறோம். இந்த ஜெல் நம்ம இப்போ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீட் பண்ணுவோம்ல, அப்போது 1 or 1.5 கப் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த 1 கப் ஃபுல்லாகவே இந்த ஜெல் கிடைக்குங்க. இந்த ஜெல் நம்ம எப்படியும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. ஏன் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலை அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்களா, இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்க ஜெல் தாங்க இவ்வளோ அழகான ஃப்ளாக்ஸ் சீட். அதுக்கப்புறம் நம்ம ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, வெந்தயம், எல்லாமே ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ அழகான ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் நமக்கு ஹேர் ஜெல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 கப் ஆஃப் ஜெல்லை நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு கண்டெய்னர் எடுக்க போகிறோம். ஒரு எம்டி கண்டெய்னர் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். 1 வீக் கெட்டு போகாமல் இருக்க இந்த ஜெல்லை நீங்களும் வீட்டிலேயே
ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹேரை சில்கியாக வச்சுக்கும், ஸ்மூத்தியாக வச்சுக்கும், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். திக்கான ஹேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஷாம்புவாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது கூட பூந்தி கொட்டை ஆட் பண்ணணும். இதை எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாயில் பண்ணுறோம்ல, ஃபெனுக்ரீக்கும் அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீடும் ஆட் பண்ணுறோம்ல, அந்த ஒரு டைமில் தான் இது தாங்க பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணி எடுக்கிறனால இதுலேருந்து நமக்கு இது நேச்சுரலாகவே இதில் நுர வரும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.